ஹார்மோன் ஷேப் வந்து எப்படி ப்ராப்பராக நம்ம வந்து டிராயிங் பண்ணணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஷோல்டர் ஃபஸ்ட் மார்க்கிங்கில் இருந்து 3 இன்ச் வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். இது எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே ஸ்டாண்டர்டே அந்த 3 இன்ச்சஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்டிலேருந்து ஒரு செஸ்ட்டுக்கும் ஒரு அளவு வந்து மாறும். 37 இன்ச்சஸ் இருந்தால் 1.25 இன்ச் வந்து வச்சுக்கலாம். 38 39னா உங்களுக்கு 1/4 இன்ச்சு நீங்கள் வந்து கூட்டிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 39க்குள்ளே செஸ்ட் மெஷர்மெண்ட் இருந்தால் இது வந்து 3/4 இன்ச்சு வந்து வச்சுக்கலாம். இந்த ஸ்கொயரில் இருந்து 3/4 இன்ச்சு வச்சுட்டு ஸ்கேல் வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறமா ஸ்கேல் வச்சுட்டுக்க நீங்கள் நார்மலாக இந்த மார்க்கிங் தெரியலனா தான் நீங்கள் இந்த ஷேப் வச்சு மார்க் பண்ணுவீங்க. இதனால தான் உங்களுக்கு அந்த ஹார்மோன் லூஸ் வந்து வருது பேக் சைடில். ஸோ இந்த 3 இன்ச்சஸ்ஸு செஸ்ட் லைன்லேருந்து 1.25 இன்ச்சு இந்த 3/4 இன்ச்சு நீங்கள் வச்சுட்டு ஹார்மோன் ஸ்கேல் ப்ராப்பராக நீங்கள் வந்து அதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஹார்மோன் ஸ்கேல் இந்த மார்க்கிங் எல்லாம் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகினதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% அந்த ஹார்மோன் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். பேக் ஷேப் வந்து உங்களுக்கு லூஸ் வந்து வராது பேக் சைடில்.